ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் திருநாங்கூர் திவ்ய தேசம் பற்றி பார்க்கலாம் வாங்க. இந்த ஊர் வந்துட்டு உங்களுக்கு தமிழ்நாட்டில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் சீர்காழிக்கு அருகே அமைஞ்சிருக்க 108 வைணவ திருத்தலங்களில் ஒரு முக்கியமான பகுதி. ஏன்னா இந்த இடத்துல உங்களுக்கு 11 திவ்ய தேசம் வந்துடுது. அதாவது திருநாங்கூர் திவ்ய தேசம்னு சொல்கிறோம். திருநாங்கூரில் இருக்க கோவில் வந்து மணிமாட கோயில், நாராயணன் கோயில் இருக்குது. அதை சுற்றி உங்களுக்கு இன்னும் 10 பெருமாள் கோயில் இருக்குது. இந்த 10 பெருமாளுமே வந்துட்டு உங்களுக்கு தை அமாவாசைக்கு மறுநாள் வந்துட்டு இந்த திருநாங்கூர் மணிமாட கோயிலில் தங்க கருட வாகனத்தில் எழுந்தருளி அப்புறம் வீதி உள்ளே வருவாங்க. வீதி உள்ளே வந்து எல்லோரும் ஒன்று சேர்கிற இடம்னு பார்த்திங்கன்னா இந்த திருநாங்கூர் மணிமாட கோயிலில் தான். ஸோ இந்த கோயிலை சுற்றியே, திருநாங்கூரை சுற்றியே மொத்தம் இன்னும் 11 கோயில் மொத்தமாக இருக்குது. அதனால தான் திருநாங்கூர் 11 திவ்ய தேசம் அப்படின்னு இதை கூப்பிட்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த திருத்தலங்கள் எல்லாமே திருமங்கை ஆழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட தலங்கள். ஸோ அதெல்லாம் பார்க்கலாம் வாங்க. திருநாங்கூர் மணிமாட கோயில் நாராயணன் பெருமாள் இருக்கார். திருவெள்ளக்குளம் அண்ணன் பெருமாள், திருப்பார்கடல் பரமபதநாதர், திருவன் புருஷோத்தமம் மண் புருஷோத்தமம், திரு செம்பன் செங்கோயில் செம்பன் அரங்கர், திரு காவலம்பாடி கோபாலன், திரு அரிமேய விண்ணகரம் குட்மாடு கூத்தன், திரு தெற்றியம்பலம் பள்ளிக்கொண்ட பெருமாள், திருமணி மாடக்கோயில் நாராயணன் பெருமாள், திருமைக்கூடம் மாதவன், திருமாமணிக்குளம் மாதவன். ஸோ இது எல்லாருமே 11 பெருமாள் இருக்கிறதால தான் இது ரொம்பவே இந்த இடம் வந்து ரொம்ப ஃபேமஸ். உங்களுக்கு ஒவ்வொரு வருஷமே வந்து தங்க கருட வாகனத்தில் எழுந்தருளி